The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சார், குடியுரிமை திருத்த சட்டம் நேற்று அமலுக்கு வந்திருக்குது. தமிழகம் நாங்க அமல்படுத்த மாட்டோம் சொல்றாங்க, கடுமையா விமர்சனம் பண்றாங்க. நடிகர் விஜய் உள்ளிட்ட அனைவரும் இதுக்கு வந்து நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இந்த குடியுரிமை சட்டம் சொல்லுவது என்ன, தயவு செஞ்சு படிங்க. இந்த குடியுரிமை சட்டம் யாருக்கு பயன், யாரை எதிர்க்கிறது, இதுல யாருக்கு எதிராக இருக்கிறதுன்னு தயவு செய்து படிங்கள். இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக, அதாவது பாகிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல, வங்கதேசத்திலிருந்து அங்கு வந்து சிறுபான்மையினராக இருக்கப்பட்டு அங்கு அவர்களால் வாழ முடியாத சூழ்நிலையில இந்தியாவில் வந்து அடைக்கலம் புகுந்து 2014க்கு முன்னால் இருந்தவர்கள், அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம். அதுல வந்து இந்துக்கள் இருக்கிறார்கள், பார்சிகள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான குடியுரிமை தான் கொடுக்கும். அதனால இங்க இருக்கிற யாரையும் நீங்க வெளிநாட்டுக்கு போங்க, இங்க இருக்கிற யாரையும் உங்களுக்கு குடியுரிமை இல்ல அப்படின்ட்டு சொல்லல. அங்க வாழ முடியாத சூழ்நிலையில இங்க வந்திருக்கிறவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. அதாம்மா 2,70,000 ரூபாய் நேரடியாக அவங்க வக்கி அக்கௌண்ட்லேயே போடுறோம். அவர்கள் அது முள்ள குட்டிக்கிற சில பயனாளிகள் வந்து அவங்க அதிகமாக காசு போட்டு நல்லா கட்டிக்கிறார்கள். நன்றி. பேங்க் லோன் தேவைப்பட்ட பேங்க் லோனு கொடுக்கும். நன்றி. சாமானிய மக்களும் பயன்படுறாங்க. அதனால தானே வந்தே பாரத் ரயில் 2வது ரயில் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஒரு ரயில் இல்லை, 2வது ரயில் வந்து சென்னையிலேருந்து மைசூருக்கு மக்களுடைய அவ்வளவு வரவேற்பு இருக்கிறனால தான் 2வது ட்ரெயின் கொடுத்துருக்கோம். நன்றி. அதுதாங்க நான் சொன்னேன், சிஏவால என்ன பாதிப்புன்னு முதல்ல படிங்கன்றேன். ஏங்க எல்லாருக்கும் தானங்க பொருந்தும். அதாவது சிஏவால யாருக்கு என்ன பாதிப்பு, தயவு செய்து படிங்க. நன்றி. பார்ட்டி வேர்னாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.